வணக்கம், இந்திய பெண்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அம்மாவோட கை பக்குவத்தில் வெலை மீன் எப்படி குழம்பு வைக்கிறாங்கன்னு தான் பார்க்க போறீங்க. மீன் குழம்புக்கு மசாலா அரைக்க கொஞ்சோண்டு அரிசி வறுக்க போறேன். அரிசி நல்லா வறுத்துட்டு அரிசியை தட்டி வச்சுக்கிட்டேன். மல்லி வறுக்க, மல்லி நல்லா வறுப்பட்டுட்டு மல்லி அதோட சேர்த்து தட்டிக்கிட்டேன். அடுத்து சீரகம் போட்டிருக்கேன். அது லேசாக வறுத்த போதும். சீரகமும் வறுபட்டுட்டு அடுத்து பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன். பெருஞ்சீரகம் வறுபட்டுட்டு மொத்தமாக வறுத்து வச்சதை போகிறோம் ஒன்றா தட்டி கருவாத அளவுக்கு லைட்டாக கிண்டிக்கிடும். இதில் மீன் குழம்புக்கு மசாலா அரைக்கிற ஜாமான், அதுக்கு போடுறதுக்கு தக்காளி வெங்காயம் இருக்குது. இதைத்தான் இப்போ அரைக்க போகிறேன். நான் புளியை நிறைய போட்டுக்கிறேன். மொத மஞ்சள் அரைக்கேன். அடுத்து வத்தல் அரைக்கேன். இதோட கொஞ்சோண்டு மல்லி சேர்த்துக்கிடுறேன். அப்படின்னா கொஞ்சம் வேகமாக அரைப்படும், அதுக்காண்டி. வத்தல் மல்லி அரைச்சதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து மல்லி அரைக்க போகிறேன். மல்லி அரைக்கேன். மல்லி அரைச்சாச்சு, நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து தேங்காய் அரைக்க போகிறேன். தேங்காய் அரைச்சி வச்சு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சி வச்சு அடுத்து கொஞ்சம் தேங்காய் அரைக்கணும்.
தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். அடுத்து வெங்காயம் சேர்த்து அரைக்க போகிறேன். மசாலையெல்லாம் அரைச்சாச்சு. நீ குழம்பு கூட்ட வேண்டியதான். தக்காளியை நல்லா பிசைஞ்சிக்கிடணும். செஞ்சாச்சு. மசாலா போடுறேன். தேங்காய் போடுறேன். அது புளி கரைச்ச தண்ணி ஊற்றுறேன். குழம்பு நல்லா கூட்டியாச்சு. மிளகாய் போடுறேன். தீப்டியாக போதுமான மிளகு உப்பு போட்டுக்கிடுதேன். குழம்பு நல்லா கூட்டி வச்சுட்டேன். மீன் அலசணும். அது வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இந்த மீனை பாருங்கள், இதுதான் வெலை மீன். குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ருசியாகவும் இருக்கும். சமைச்சு காமிக்க அவங்களுக்கு அதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா விரவணும். அது இருக்க செல்லுலாம் வந்துடும். நல்லா விரவியாச்சு. அலசிவிடும். மீனை கழுவுறது நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம்னா மீன் நல்லா ஆயிரும். அதில் இருக்கிற மாங்குகள்லாம் வந்துடும். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆயிரும். குழம்பு நல்லா காஞ்சிட்டு நல்லா கொதிச்சு
குழம்புக்குள்ளே மீன் போடுறேன். நல்லா கொதிச்சு காயட்டும், மூடி வச்சிடும். குழம்பு நல்லா காஞ்சிட்டு நீ இறக்கி வச்சுட்டு நான் தாளிக்க வேண்டியதான். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு கடுகு போடுறேன். கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் போடுறேன். வெங்காயம்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போடுறேன். தாளிச்சாச்சு. பாருங்க, குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு, மீன்லாம் உடையெல்லாம் முழுசாக நல்லா கிடக்கு பார்த்துக்கோங்க. குழம்பு நல்ல மணமாக நல்லா ரெடி ஆகிட்டு இன்னும் நம்ம சாப்பிட வேண்டியதான். நீங்களும் எல்லோரும் சாப்பிட வாங்க. இதேமாரி செஞ்சு நீங்களும் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. அம்மா வச்ச வெலை மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. இப்போ நான் எங்கள் அப்பா அப்புறம் என் தம்பி எல்லாருமே சேர்ந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். குழம்பு ஊற்றி இதுவரை என் சேனலில் வந்து இப்போ எங்கள் அம்மா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா இதுவரை இன்ட்ரடியூஸ் பண்ணதே கிடையாது. இது எங்கள் அப்பா, இது வந்து சித்தப்பா பையன் தம்பி. சூப்பராக இருக்குது. ஏற்கனவே நம்ம முன்னாடி கூலி மீன் வச்சு குழம்பு பண்ணியிருந்தாங்க, அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணாங்க. ஆனால் இதுவும் சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ அப்பா தம்பிலாம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. சூப்பர், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வெலை மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களுமே உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா வந்து மண்பானை சட்டியில் வந்து ரொம்ப அழகாக ஒவ்வொரு மெத்தடில் வந்து பண்ணாங்க. இதே மெத்தட் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஓகே கைஸ், நம்ம அடுத்த இன்னொரு மீனை வச்சு வித்தியாசமான முறையில் அம்மா வச்சு இல்லை வீட்டில் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து அடுத்த ஒரு சமையலில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.